என்னம்மா அரிசி ஊற வச்சிருக்கீங்க? வடை பண்ண போறீங்களா? வடை இல்ல மோகி, மசாலா சீயம் சூப்பரா இருக்கும். அதான் இன்னைக்கு செய்ய போறோம். இந்த மசாலா சீயம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பர் ஃப்ரெண்டுங்க. செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் சொல்லவே வேணாம். இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர்ல உளுத்தம் பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து மைய அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கலாம். இதுல கொரகொரலாம் தட்டுப்படவே கூடாது. இப்போ ஒரு பேனை வச்சு ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில் 2 ஸ்பூன் விட்டு கடுகு, ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பொடியா வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பிங்கா மாறினதோ இதை இறக்கி ஆற வச்சு நம்ம கலந்து வச்ச மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குழியான ஒரு பாத்திரம் வச்சு கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில் ஊத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான மனம் நிறைந்த புதிய அறிமுகம். இது ரொம்ப பியூருங்க, நேச்சுரலா இருக்கும். நம்ம பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்காவும் இருக்கும். கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில் இஸ் ரிச் இன் மோஃபா. இப்போ இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வந்தது நம்ம கலந்து வச்சிருக்க மாவை அப்படியே எடுத்து கிள்ளி கிள்ளி குட்டி குட்டியா போடலாங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா வெந்து மேல புசு புசுன்னு வரும். அவ்வளவுதான். இப்படி திருப்பி போட்டு கொஞ்சம் பொன்னிறமானதும் இறக்கி தட்டு ஃபுல்லா அடுக்கி வச்சுக்கலாம். இது நடுவுல ஒரு குட்டி கிண்ணத்தை வச்சு சாம்பார் விட்டுக்கிற, நீங்க வேணா சட்னி கூட அரைச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல கேடிவி பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம மசாலா சீயம் சூப்பரா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க.